ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு கூட்டு செய்யணும்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டு செய்து பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெள்ளை பூசணிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 விசிலில் வெந்து வந்துடும். சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த கூட்டவை இட்லி, தோசை, ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.